என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் மக்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. எத்தனையோ அங்கே நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெற்றாலும் இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களை தொற்றிருக்கிறது. உலகமெல்லாம் உள்ள தமிழ் மக்களும் பாசி தெரியாதவர்களும் கூட பார்த்து பழகி நல்ல பலன்களை எய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் மதன் கௌதம் 13 வயது முடிச்சூரிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எஸ்பிஎஸ்சி விவேகானந்தர் வித்யாலயத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மயூராசனம், இப்பொழுது பர்சபிண்ட ஆசனம். இது லேசான ஆசனம் கிடையாது, கடுமையான ஆசனம். பார்க்க வேண்டும். பார்த்த மாணவர்கள் இதை செய்யலாம், பெரியவர்களும் செய்யலாம், மாணவர்களும் செய்யலாம். அதனுடைய ஆசிரியர் எங்கே தான் இதை கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை. அற்புதமான ஆசனங்களை அந்த யோகாசன ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது மாணவர்கள் பர்ச பிண்ட ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பர்ச பிண்ட ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். சர்வாங்காசனம், விபரீத கரணி, பத்மாசனம், அதை அலாசனம் போன்று வளைத்து இப்பொழுது இடது பக்கமாக திருப்பி இருக்கிறார்கள். பாருங்கள், முதுகெலும்பை வளைத்து திருப்பி இருக்கிறார்கள். கழுத்து வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்பி இருக்கிறது. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே தூக்கி அடுத்த பக்கம் கொண்டு வாங்க. மெதுவாக தூக்குங்கள், கீழே இறக்குங்கள். கீழே இறக்குங்க. நேரே எழுந்து உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே என்ன பார்க்க திரும்புங்க. தள்ளி வாங்க, இன்னும் கொஞ்சம். சரி, இப்பொழுது பின்பக்கமாக இந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பார்வையாளர்கள் முழுமையாக இந்த ஆசனத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக பர்சபிண்ட ஆசனத்தை செய்யுங்கள். எத்தனை வளைவு நெளிவு சுழிவுகள், தலை எங்கே இருக்கிறது, கால் எங்கே இருக்கிறது, கை எங்கே இருக்கிறது என்றெல்லாம் தெரியவில்லை. அத்தனை நெளிவு சுழிவுகள் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். மெதுவாக தூக்கி அடுத்த பக்கம் கொண்டு வாருங்கள். உடலை எப்படி வேண்டுமானாலும் வளைக்கலாம். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. பத்மாசனம் போட்டு முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கீழே இறக்குங்கள். மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து உட்கார்ந்து ஒருவருக்கொரு நேராக பார்த்து செய்யுங்கள். எழுந்திருங்கள். அப்படியே திரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பாரு. இன்னும் கொஞ்சம் முன்னவா, இன்னும் கொஞ்சம் முன்னவா. செய்யுங்கள். கை முட்டு தரையில் இருக்கணும். ரெண்டும் தாங்கி பிடித்து கொண்டு கை மூட்டை மெதுவாக இறக்க வேண்டும்.
பஸ்வபிண்ட ஆசனம் 3 ஆசனம். ஹலாசனம் வருது, பத்மாசனம் வருது, சர்வாங்காசனம் வருது. மெதுவாக தூங்குங்க, ஆப்போசிட் அடுத்த பக்கம் திருப்புங்க. அந்த பக்கம் கையை மெதுவாக கீழே இறக்கிடு. அப்படி வச்சு விடணும். கரெக்ட். இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். தாலுகா அளவில், நகரங்கள் அளவில் இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் அநேகமாக தமிழகத்தில் யோகாசனம் கற்பிக்கப்படுகிறது. இன்னும் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இவைகளிலும் இது கற்பிக்கப்பட வேண்டும். ஏன்? அங்கேதான் பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறது. மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கோஷ்டியாக சேர்ந்து சண்டை போடுகிறார்கள். பெண்களுக்கு கொடூரங்கள் நடைபெறுகிறது. இந்த கொடூர எண்ணங்கள் எல்லாம் யோகாசனம் செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோகாசனம் செய்கிறவர்களுக்கு கொடூரமான எண்ணங்கள் வராது. மனிதனால் பார்க்க முடியாத கொலைகள், கொள்ளைகள், ஆசிட் வீசுதல் இவைகளெல்லாம் பள்ளிகளில், கல்லூரிகளிலும் நடக்க பார்க்கும் பொழுது அன்றாடம் நிகழ்ச்சியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் யோகாசனம் கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிச்சயமாக நடைபெறாது என்பதை நான் சொல்லிக்கொண்டு, எல்லா பள்ளிகளிலும் இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து மாணவர்களுக்கு அவர்களை ஒரு சார்ந்த சொருவியாக ஆக்கி அவருடைய கவனமெல்லாம் படிப்பில் இருக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.